சரணம். இந்த உலக மக்கள், இதை பார்த்துட்ருக்க அதிசய குழந்தைகள், அது மட்டுமல்ல என்னுள் கலந்த என்னுடைய ரேக்கி அதிசய குழந்தைகள், இவங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நீடூழி வாழணும்னு சொல்லி வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் பேச போகிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் நல்லா கவனிக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லையா? அப்படின்னா ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும் இல்லை, எவ்வளோ கோடி பணம் இருந்தாலும் சரி, என்னதான் இருந்தாலும் சரி, நமக்கு நிம்மதி வேணும். இல்லை ஒரு பாட்டு வரும்னா, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேணும் வீட்டிலே. அது மட்டும் இல்லை, நம்ம அங்கங்கள்லாம் கரெக்டாக வேலை செய்யணும். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்போ என்ன செய்யணும், அதுக்கு ஒரு கமாண்டு கொடுத்திங்கன்னா போதும். இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன்னா, அது உங்களுக்கு பிடிக்குதோ மனசுக்குள்ளே போகும். யாராவது உங்கள்கிட்ட ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டே இருக்கீங்க, இதெல்லாம் ஒரு வார்த்தை உள்ளே போயிடும், உண்டா இல்லையா? அது மாதிரி இப்போ நீங்கள் உங்கள் கையை தொட்டு ஐ லவ் யூ, யூ லுக் ஸோ நைஸ் அப்படி சொன்னீங்கன்னா, அது அந்த வார்த்தை உள்ளே போகும். பிகாஸ் அதுக்கு ஆறாக இருக்குது, உங்களுடைய எண்ணங்கள் இருக்குது, உங்கள் வார்த்தைகள் எல்லாருக்குமே என்ன இருக்குது, ஒரு அலைவரிசை, ஒரு ஃப்ரீக்குவன்சி இருக்குது. புரிஞ்சா? அப்போ அந்த அலைவரிசை இந்த அலைவரிசையில் போய் உட்காரும். அது மாதிரி இப்போ உங்கள் பார்க்க முடியாத அந்த சூட்சும உடம்புங்கிற சொல்கிற ஆறால் நம்மளுடைய எல்லா அங்கங்களும் இருக்குது. அப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இதை மட்டும் முடிஞ்சால் சொல்லி பாருங்கள், இல்லை கையை மட்டும் வச்சாலுமே போதும் இல்லையா? அப்போ அந்த அங்கங்கள் நல்லாயிருக்கும். நான் முதல்ல அது எப்படி, நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை வச்சு அவங்க இதை கொண்டு வந்திருக்காங்க. 5 எலிமெண்ட்ஸில். 5 எலிமெண்ட்ஸ் எப்படி வரும்? முதல்ல நெருப்பு, அப்புறம் பூமி, அதுக்கப்புறம் மெட்டல்னு சொல்லுவாங்க, ஆகாயத்தவங்க மெட்டல், அதுக்கப்புறம் வாட்டர் தண்ணீர், அப்புறம் வுட்டுங்கிறது மரம். இந்த மாதிரி இந்த சைக்கிளில் கொண்டு வராங்க. புரிஞ்சிச்சா? வுட், ஃபயர், எர்த், மெட்டல், வாட்டர், அதுதான் சைக்கிள் கரெக்டானது. இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கையை தப்பாக வைக்காமல் கரெக்டாக வச்சிங்கன்னா உங்கள் உடம்பு நல்லாயிருக்கும். புரிஞ்சிச்சா? இப்போ நான் செய்கிறத பாருங்கள். முதல்ல ஹார்ட்டு தான். இந்த பாருங்கள், உங்கள் கை 5 வரல இப்படி கூப்பிட்டுக்கோங்க, இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு இது சுக்ரி முத்ரான்னு பேர். இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 5 விரலையும் உங்களுடைய ஹார்ட் இங்கே இடத்துல இப்படி ஓரமாக இருக்கும், இந்த ஹார்ட்டில் இப்படி வைக்கிறீங்க. வச்சு நீ நல்லா இருக்கேன்னு சொன்னாலும் போகிறோம். இல்லை அவ்வளோதான். HAW அவ்வளோதான். இது இதயத்துக்கு. புரிஞ்சிச்சா? இதே தான். இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணும், இதே என்ன பண்ணும், நிச்சயமாக லவ், ஜாய், ஹாப்பினஸ் அதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக இதயம். அதுக்கு அடுத்தது என்னென்னா இன்டெஸ்டைன்ஸ். இன்டெஸ்டைன்கிறது எங்கே இருக்குன்னா, வயிற்றுக்கு நடுவில் கோயிலாக இருக்கும், கச்சக்கச்சன்னு சுற்றி நிற்கும். நாங்கள் எதாவது ஆப்ரேஷன் பண்ணுறோம்னா பொதுக்குன்னு அதான் வெளியில் வரும், அப்படின்னு நான் சொல்லுவேன். டாக்டர் மீனாட்சிக்கு எல்லாத்தையும் விளையாட்டுப்பா அப்படிம்பாங்க. ஆமாம், அது எதாவது பெட்ரோலியத்தை நம்ம ஓப்பன் பண்ண உடனே பொதுக்குன்னு நமக்கு முன்னால் நிற்கும், பெட்ரோலியமோ மட்டமோ இல்லை. அந்த மாதிரி அந்த இன்டெஸ்டைன்ஸ் உள்ளே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, முதல்ல ஒன்று ஹார்ட், புரிஞ்சிச்சுக்கலக்கணுங்களா? கை எப்படி வைக்கணும். ரெண்டாவது இன்டெஸ்டைன், அதே சொல்லிக்கோங்க. மந்த்ரா வேறு எதுவும் வேண்டாம். அதே போல் ஏன்னா நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய ஹாப்பினஸ் மட்டும் இல்லை, நமக்கு நிம்மதிக்கும் எப்படி கை வைக்கணும் ஆச்சு. ரெண்டாவது எங்கே கை வைக்கணும் அப்படின்னா, எர்த் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வயிறு ஒன்று இங்கே வச்சுட்டு அப்புறம் இங்கே தான் வயிறு இருக்குது. வயிறில் ஏர்த்துன்னு சொல்லுவாங்க, அதான் நிலப்பகுதி. உடம்புக்கு நிலங்கிறது அதுதான். இங்கேக்குள்ள ஸ்ப்ளீனு, ஸ்டமக்கு, பேங்க்ரியாஸு, இது எல்லாத்தையும் இப்படி அடங்கும். நீங்கள் இப்படி பண்ணால் கூட போகிறோம், இல்லாட்டாலும் இப்படி பண்ணிவிட்டு ஊ அப்படி ஒரு சவுண்டு, ஊ. இப்போ நான் இங்கே என்ன சொன்னேன், ஹா ஊ அப்படிங்க இந்த இடத்துல, புரியுதா? இந்த இடத்துல ஊ அப்படின்னு சொல்கிறீங்க. இது எதுக்கு அப்படின்னா, மனுஷங்க கோவப்படக்கூடாது, அடுத்தவங்க மேலே பொறாமப்படக்கூடாது, இல்லை நிம்மதியாக நல்லதை பேசி நல்லதை செய்யணும். அது ஒரு நம்பிக்கை வரணும் வாழ்க்கையில். யார் மேலேயே ஒரு ஜெலஸ் வரக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இதுக்கு தான் என்னது WHO. இப்போ என்ன சொன்ன, முதல்ல திரும்ப சொல்லிட்டு வரேன், அப்போ உங்கள் மனசுக்குள்ள பதியும். ஹார்ட்டு, இன்டெஸ்டைன் நமக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கறதுக்கு அது என்னது, ஹான்னு சொல்கிறீங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறீங்க. இங்கே ஸ்டமக்கு, ஸ்ப்ளீனு இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேங்க்ரியாஸ் இதுக்கு இப்படி இங்கேருந்து இப்படி இழுத்துட்டிங்கன்னா, அப்படி இழுத்துக்கிட்டு என்ன சொல்கிறீங்க,
ஊ WHO. ஓகே, அதை சொல்லிடுறீங்க. சொல்லிட்டீங்களா? அடுத்தது இதை காலையில் செய்ய வேண்டிய பயிற்சி. அடுத்தது வந்து லங்ஸு, லார்ஜ் இன்டெஸ்டைன். என்ன நமக்கு தைரியம், இது ரைட்டு, அது மட்டும் இல்லை, நம்ம மூச்சு விட்டு நம்ம உடம்பு அப்படி ஜில்லுன்னு இருக்கிறதுக்கு லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைனும் ஒன்று இருக்கன்னா இப்படி வரணும், இப்படி போகும் லார்ஜ் இன்டெஸ்டைன். புரிஞ்சிச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லங்ஸுங்கிறது இங்கே இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லங்ஸு இப்படி பண்ணால் போகிறோம். லங்ஸுக்கு 2 பக்கம் லங்ஸுக்கும் லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கும். புரிஞ்சிச்சா? அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயத்தில் நெருப்பு முடிச்சிருக்கோம், எர்த்தை முடிச்சிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து மெட்டலுங்கிறது ஆகாயத்தை முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து வாட்டருக்கு எங்கே இருக்குது, கிட்னிக்கு என்னென்னா கிட்னி, இயர்ஸ் அண்ட் பிளாடர். கிட்னி, பிளாடர், இயர்ஸ் அது அடங்கும். ஏன்னா அதுக்கு என்னென்னா சூங்கிற மந்த்ரா. இது எப்படிங்க தொடரணும், எதுக்குன்னா நமக்கு நிம்மதி கிடைக்கிறதுக்கு, கிட்னி ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கு, வாழ்க்கையில் சைலன்ஸ் கிடைக்கிறதுக்கு இந்த வந்தது. எப்படி அப்படின்னா, நீங்கள் கிட்னிக்கு வந்து பின்னால் இப்படி கையை வைக்கணும். லிவர் மூலமாகவும் கிட்னியை தொடலாம், ஆனால் அது அந்தளவு உங்களுக்கு சாமர்த்தியம் காணாது. நாங்கள் வந்து அல்ட்ராசோனாவில் லிவர் வழியாக வச்சு இப்படி பார்த்துருவோம். அல்ட்ராசோனா வழியே பார்க்குறதுக்கு அப்போ அந்த சாமர்த்தியம் வேணும். நீங்கள் 2 பக்கமும் உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க. கிட்னி இப்படி கை கொண்டு போக முடியாதவங்களுக்கெல்லாம் கை சரியில்லை, எக்ஸசைஸ் பண்ணணும். இல்லை 2 பக்கமும் அந்த இடத்த ஒரு நம்ம இடுப்பு அதுவும் சேர்கிற இடத்துல ஒரு பல்ல இருக்குல்ல, அந்த இடத்த இப்படி வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு சூ திருப்ப கொஞ்சம் 3 தடவை சொல்லுங்கள். என்ன சூ வந்து எங்கே பண்ணுங்க, பிளாடர் இங்கே இருக்குது, ஒன்றுக்கு போகிற இடம் பிளாடர், அதுக்கு மேலே தான் பிளாடர் பை இருக்கும். சூ சூ சூன்னு சொல்கிறீங்க. புரிஞ்சுதா? இது சொல்கிறீங்க. அதுக்கு அடுத்தது என்னென்னா, நம்மளுடைய 500 வேலைகளை செய்கிற பிரம்மாண்டமான நம்ம உடம்புல இருக்கிற சூப்பர் ஹீரோ யார், அதுக்கப்புறம் இவர் தான் லிவர். புரிஞ்சுதா? இந்த லிவர் வந்து இங்கே இருக்கும். இந்த லிவருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 கை வச்சுக்கோங்க. அதாவது இது எதுக்காக லிவர்னால், எல்லா மூமெண்ட்ஸும், எல்லா உணர்ச்சி பாங்க எல்லாமே ஒழுங்காக இருந்தால் நமக்கு டயபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்கு. முதல்ல தான் ஹார்ட் அட்டாக் வராது, அதுக்கப்புறம் வந்து ஸ்டமக் ப்ராப்ளம் எதுவும் வராது, அப்புறம் லங் ப்ராப்ளம் எதுவும் வராது, கிட்னி ப்ராப்ளம் எதுவும் வராது அந்த மந்திரத்தை சொல்கிறப்ப. இப்போ லிவர் ப்ராப்ளம் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு இது என்ன மந்திரா, இஷ் எஸ்ஹெச் இஷ்ங்கிறது வேறு, இஷ் அப்படிங்கிறது வேறு. இந்த இடத்துல கையை வச்சுக்கிட்டு இஷ் 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 இன்னொக்க சொல்லுவோமா? என்ன முதல்ல என்ன பண்ணுறோம், ஹார்ட்டில் வச்சுக்கிறீங்க. ஹார்ட்டு இங்கே கையை கொண்டுடணும். ஹார்ட்டில் ஹாவ் 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 சொல்லிட்டிங்களா? அடுத்து வந்து என்னென்னா ஸ்டமக்கு கொஞ்சணும். இங்கே வந்துடுறீங்க. இங்கே வரப்போ இப்படி கோடு போட்டுக்கணும். ஏன்னா ஸ்டமக்கு, ஸ்ப்ளீனு, பேங்க்ரியாஸ் இருக்கிறதுனால இருந்திருக்கு. மந்திரம் பாருங்கள், என்னைய பாருங்கள், இப்படி வச்சுக்கிட்டு ஹூ 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 அப்படிங்கிறீங்க. போட்டிங்களா? அதுக்கு அடுத்தது என்னென்னா லங்ஸும் லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸும். லங்ஸ் எடுக்கிறப்ப இங்கே பாருங்கள் இப்படி வச்சுக்கோங்க. எஸ் 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 கவனித்து பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எஸ் எஸ் அவ்வளோதான். 3 தடவை சொல்லுங்கள் போதும். இல்லை வெறும்னு உங்கள் கையை அப்படி வச்சு எடுத்து வந்தாலும் போதும். உங்கள் கையில் பவர் இருக்குது. சரிதானா? அது ரேகிய பிள்ளைகளுக்கு ரொம்பவே பவர் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன சொன்னோம், கிட்னிக்கு பின்னால் கையை வச்சுட்டு சூ சூ சூ, அப்புறம் பிளாடர் தொப்புளுக்கு கீழே சூ சூன்னு சொல்கிறீங்க. அடுத்தது வந்து நம்மளுடைய பகவான் இங்கே இருக்கார். பகவான் 500 வேலை செய்கிற பகவான் இருக்கார். லிவருங்கிறது என்னது கல்லீரல். கல்லீரலுக்கு என்னது இஷ் எஸ்ஹெச் இஷ் 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 இஷ். அது கூட கொஞ்சம் நேரம் கூட சொல்லுங்கள். கல்லீரலுக்கு ரொம்ப பவர் தேவை. அப்படி பண்ணுறீங்க. ரேக்கி படித்தவர்கள் பாருங்கள், என்னை பாருங்கள். உங்களுடைய ரெகுலர் இதோட 1 அதுக்குரிய மந்த்ராஸ் 1 2 3 4 5 6
7, then 8. ஓகே. ஆனால் நீங்கள் பண்ணுறதுலேயே ஸ்ப்ளீன் இதாகிக்கிறோம். எஸ்பி பண்ணுறப்பே உங்களுக்கு சோலார் ப்ளெக்ஸஸும் இதாகிடும், பேங்க்ரியாஸை எடுத்துக்கிறோம். இருந்தாலும் இதை பண்ணுறப்ப இந்த மந்திரங்களை சொல்லி பண்ணுங்கள். இதை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, இதுக்கு இன்னும் நிறைய நம்பர்ஸ் அது இது நிறைய ஒரு ஸ்டோரியே இருக்குது கண்ணுங்களா. ஆனால் உங்களுக்கு என்ன இருக்குது, இப்போ எனக்கு மனசு சரியில்லை, அப்போ என்னம்மா பண்ணலாம் அப்படின்னா, உடனே இந்த இடத்துக்கு வந்துடுறீங்க. சொல்லிவிட்டு ஹான்னு மனசுக்குள்ளே சொல்லுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இல்லை இந்த இடத்துல கூட தொட்டுக்கோங்க, சொல்லுங்கள். சரிதான கண்ணுங்களா. உங்களுக்கு இவ்வளோ சொல்லிக் கொடுக்க இருக்காருன்னா, இவ்வளோ விஷயங்களை வந்து நீங்கள் நிறையா புக்ஸை படிக்கணும். இருக்குது நிறையா படிக்கணும். யூ ஷுட் ரீட் ஃபாரின் ஆத்தர்ஸை நிறையா படித்தோம்னா அவங்க நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஆத்தர்ஸ்க்கும் நிறையா பண்ணியிருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கிறதுனால நாங்கள் ரொம்ப வருஷமாக இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் எங்களுக்கு அது தெரிஞ்சனால உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன். புரிஞ்சா கண்ணுங்களா. இல்லை கரெக்டாக செய்யுங்க. காலையில் ஒன்றுமே செய்ய வேண்டாம், நீங்கள் மந்திரம் கூட சொல்ல வேண்டாம் சாமி, கையை மட்டும் வைங்க, அது பவராக இருக்கும். 1 2 இல்லையா, அதுக்கப்புறம் 3, அதுக்கப்புறம் 4 5 6. அவ்வளோதான், புரிஞ்சுக்கோங்க. நான் மெதுவாக சொல்கிறேன். 1, ரெண்டாவது இன்டர்சென்ஸ் இல்லையா, 2 அப்படி தொப்புளுக்கு மேலே வச்சுருங்க, போகிறோம் 2 இல்லையா. அடுத்து வந்து இங்கே 3ன்னு ஒரு கோடு போட்டுருங்க, 3. இங்கே லெஃப்ட்லேருந்து ரைட் வரைக்கும் சென்டர் வரைக்கும் ஒரு கோடு 3. 4 வந்து 2 கையை இப்படி வச்சுக்கோங்க, 4. அதே மாதிரி 5 இங்கேருந்து இப்படி வந்து ஒரு பானா இப்படி போடணும். இப்படி வந்து இப்படி தான் போடணும், இப்படி மாற்றி போடக்கூடாது. 1 2 3 பா. அப்புறம் 2 கையும் பின்னால் கொண்டு போய்க்கிட்டு இப்படி வைக்கணும். ஏன்னா கிட்னி. அப்புறம் தொப்புளுக்கு கீழே அடுத்தது இப்படி வைக்கிறீங்க. அடுத்தது எப்படி வச்சுக்கோங்க. புரிஞ்சாக்கணுங்களா. இதை செய்யுங்க, நிச்சயமாக பலன் இருக்குது. இப்போ எங்களுக்கெல்லாம் அப்படி வச்ச உடனே ஏறும் பவர். ஏன்னா நாங்கள் ரேக்கி கண்ணுங்களா. ஒன்று சொல்கிறேன் கண்ணுங்களா. கற்கே நன்றே பிச்சை புகினும் கற்கே நன்றேன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எல்லோரும் ரேக்கி 1 2வாவது படிச்சிருங்க. இது நீங்கள் கொடுக்குற எனக்கு சத்திய வாக்கு இல்லை கண்ணா. அதில் நிறையா இருக்கணுங்களா. நான் புலம்பிக்கிட்டே இருக்கேன், படிங்க. ஏன்னா நான் சீனியர், உங்களுக்கு இதோட சீனியர் பார்க்கவே முடியாது. அது இத்தனை வருஷம் கண்டினியூஸாக பண்ணுற ஒரு ஆளை பார்க்கவே முடியாது. இந்த பாருங்கள், நான் கை தான் சும்மா தான் வச்சேன், எல்லா இடமும் அப்படியே பவராக இருக்குது. சத்தியமாக சொன்னால் கேளுங்க கண்ணுங்களா. அம்மா சொல்கிறதுல செல்லுங்களே, உங்கள் நன்மைக்கு சொல்கிறல கண்ணுங்களா. அப்புறம் வந்து பிரயோஜனம் இல்லை, இருக்கிறப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நான் போட்டுக்கிறது க்ரீன் டைகரையே நான் போட்டிருக்கேன். அதே தான் தோடும், அதே தான் என்னுடைய கையில் இது பிச்சு போட்டிருக்கேன். பிச்சு வந்து ஃபார் எவ்வரி ஆக்ஷன், வாழ்க்கையில் சந்தோஷம், அதுக்கப்புறம் தைரியம், பணம், அந்த பிஸ்னஸ் எல்லாத்துக்கும் வந்து பிச்சோம். புரிஞ்சுதா. ஸோ அதே க்ரீன் டைகரையே போட்டிருக்கேன் டு கெட் அப் பவர். அப்புறம் இது வந்து சொராஸ்கி, இது இக்லி பிக்கி. ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக் நான் செல்லுங்களேன். பாய்.